Hello students, welcome to Hiba Max Study Time. 8th Standard CBSE Max பார்த்துட்ருக்கோம். Chapter 7 Comparing Quantities Exercise 7.2 இந்த வீடியோல பார்க்கலாம். First question பாருங்க. During a sale, a shop offered a discount of 10% on marked prices of all the items. ஒரு ஐட்டம்லேயும் ஒரு மார்க்டு ப்ரைஸ் இருக்கும். இப்போ 10 rupees 100 rupees இருக்கும். அதில் 10% டிஸ்கவுண்ட் தராங்க. What would a customer have to pay for a pair of jeans marked at 1450? Pair of jeans வந்து 1450 rupees and two shirts marked at 850 each. இங்க jeans வந்து pair of jeans தான், ஆனால் total amount கொடுத்துட்டாங்க. இங்க two shirtsல ஒரு ஷர்ட்டுக்கும் 850. சரிங்களா? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது வந்து ரெண்டு ஷர்ட்டுக்கும் தனித்தனியாக 850, அப்போ ரெண்டு 850. இங்கே வந்து பேர் ஆஃப் ஜீன்ஸுக்கு டோட்டலாகவே 1450 தான், 1450 தான். ஸோ தனித்தனியாக டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கணும், ஏன்னா வேறு அமௌண்ட். தனித்தனியாக டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக ஆட் பண்ணணும். சரியா? இதுதான் கான்செப்ட். ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் கிவன் எழுதிக்கலாம். கிவனில் வந்து பேர் ஆஃப் ஜீன்ஸ், இதோட மார்க்டு ப்ரைஸ் எம்பின்னு மென்ஷன் பண்ணுறேன். எவ்வளோ இருக்குது? 1450 rupees. டூ ஷர்ட்ஸோட மார்க்டு ப்ரைஸ் வந்து rupees 850 அண்ட் டூ ஷர்ட்ஸ்னால இன்டூ 2 850 இன்டூ 2 1700 rupees. ஸோ தனித்தனியாக ஜீன்ஸுக்கும் ஷர்ட்டுக்கும் மார்க்டு ப்ரைஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதோட 10% டிஸ்கவுண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நமக்கு ஃபைனல் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு தெரியும். இப்போதைக்கு நம்ம மார்க்டு ப்ரைஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜீன்ஸுக்கு எடுக்கிறேன். பேர் ஆஃப் ஜீன்ஸ் மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1450. டிஸ்கவுண்ட் ரேட் என்ன? டிஸ்கவுண்ட் ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10%. டிஸ்கவுண்ட் ருபீஸ் இப்போ எப்படி கண்டுபிடிப்போம்? எவ்வளோ டிஸ்கவுண்ட்னு எப்படி கண்டுபிடிப்போம்? டிஸ்கவுண்ட் ரேட் 10% ஆஃப் மார்க்கெடு ப்ரைஸ். 10% எப்படி எழுதுவோம்? 10/100 ஆஃப் 9 மார்க்கெடு ப்ரைஸ் 1450. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 0 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். ஸோ rupees 145 தான் டிஸ்கவுண்ட் வேல்யூ. டிஸ்கவுண்ட்டோட அமௌண்ட் வந்து 145. இப்போ சேல் ப்ரைஸ் ஆஃப் ஜீன்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? மார்க்டு ப்ரைஸும் தெரிஞ்சிருச்சு, டிஸ்கவுண்ட்டும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் சேல் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோ? 1450. டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 145. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டா ஜீன்ஸோட சேல் ப்ரைஸ் தெரிஞ்சிடும். இந்த சைடில் சால்வ் பண்ணுறேன். 1450 145, இது 10, இது 4. 10ல் 5 போனால் 5, 4 - 4 0, 4 - 1 3 1. ஸோ 1305 rupees தான் ஜீன்ஸோட சேல் ப்ரைஸ். இன்னொன்று இருக்குது. இப்போ டூ ஷர்ட்ஸோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் என்ன கண்டுபிடிச்சிட்டு சேல் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாம். For two shirts மார்க்டு ப்ரைஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? 1700. இதுக்கும் டிஸ்கவுண்ட் ரேட் என்னன்னு பார்த்துடலாம். டிஸ்கவுண்ட் ரேட் இங்கேயும் 10% தான் இல்லையா? இப்போ டிஸ்கவுண்ட் வேல்யூ தெரியணும்னு அப்போ தானே மைனஸ் பண்ண முடியும். டிஸ்கவுண்ட் எப்படி இருக்கும்? 10% ஆஃப் மார்க்டு ப்ரைஸ். 10%, அப்போ 10/100 ஆஃப் 9 மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோ? 1700. 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 10 × 17 170 இல்லையா? 17 எழுதிட்டு அந்த 0 அப்படியே எழுதிக்கலாம். ருபீஸ். இப்போ சேல் ப்ரைஸ் என்ன? சேல் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். மார்க்டு ப்ரைஸ் என்ன? 1700.
மைனஸ் டிஸ்கவுண்ட் என்ன 170. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாமா? 1700 170 0. இது 10, இது 6. 10ல 7 போனா 3, 6ல 1 போனா 5 1. So rupees 1530 for 2 shirts. இப்போ நமக்கு ஃபைனல் சேல்ஸ் அமௌண்ட் வேணும். டோட்டல் பேமெண்ட், அந்த கஸ்டமர் கொடுத்த பேமெண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க இல்லையா? வாட் வுட் அ கஸ்டமர் ஹாவ் டு பே? ஸோ டோட்டல் பேமெண்ட் எப்படி எழுதலாம்? சேல் ப்ரைஸ் ஆஃப் ஜீன்ஸ் ப்ளஸ் சேல் ப்ரைஸ் ஆஃப் 2 shirts. சேல் ப்ரைஸ் ஆஃப் ஜீன் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 1305 ப்ளஸ் இப்போ 2 ஷர்ட்ஸ்க்கு 1530. ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணலாம். 1305 5382. ஸோ 2000 rupees 2835 தான் டோட்டலாக அந்த கஸ்டமர் பே பண்ண அமௌண்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு லாஸ்ட்டாக ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அடுத்த கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. The price of a TV is 13,000. The sale tax charged on it is at the rate of 12%. So TV ஓட price 13,000. அதில் 12% sales tax ஆட் பண்ணுவாங்க. Find the amount that Vinod will have to pay if he buys it. இப்போ வினோத் வந்து இந்த டிவியை வாங்குறதா இருந்தால் அவன் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும்னு கேட்குறாங்க. டிவியோட ப்ரைஸு 13,000 தான். ஆனால் எவ்வளோ பர்சன்டேஜ் டேக்ஸ் கட்டணும் அதுக்கு? சேல்ஸ் டேக்ஸை 12%. இப்போ 12% ஆஃப் 13,000 என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைனலாக 13,000யும் சேல்ஸ் டேக்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? கொஷின் புரிஞ்சது இல்லையா? சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஆஃப் டிவி எழுதிக்கலாம். Price of a TV rupees 13,000. இப்போ sales tax rate. Sales tax ஓட rate எவ்வளோ? 12%. இப்போ sales tax எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாமா? Sales tax is equal to 12% of original price of TV. So 12% of 13,000 rupees 13,000. இப்போ இதோட 12% என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். 12% எப்படி எல்லாம்? 12/100 into 13,000. இப்போ 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 13 12s are எவ்வளோ? 2 3s are 6, 2 1s are 2, 1 into 3 1 into 1. 6 5 1 0 இருக்கிறனால 0 ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக 0 ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 1560 rupees கிடைக்குது. 1560 rupees. இதுதான் சேல்ஸ் டேக்ஸோட வேல்யூ. இப்போ அமௌண்ட் அவன் எவ்வளோ பே பண்ணணும்னா, அமௌண்ட் டு பி பெய்ட் இஸ் ஈக்குவல் டு price of TV plus sales tax. Price of TV 13,000. Sales tax 1560. Therefore இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 14,560 14,560 rupees ஆகுமா அந்த டிவி வாங்குறது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். Arun bought a pair of skates at a sale where the discount given was 20%. அருண் வந்து pair of skates வாங்குறாங்க. டிஸ்கவுண்ட் வந்து 20%. If the amount he pays is 1,600. அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணிட்டாங்கன்றதே சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த மார்க்டு ப்ரைஸ். இப்போ மார்க்டு ப்ரைஸ் என்ன நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. லாஸ்ட் சம் என்ன பண்ணுமோ அது அப்படியே ரிவர்ஸ்டாக கேட்குறாங்க பாருங்கள். மார்க்டு ப்ரைஸ் கொடுத்துட்டு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு ஃபைனல் அமௌண்ட் கேட்பாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா மார்க்டு ப்ரைஸே என்னன்னு கேட்குறாங்க. ஆனால் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க, கடைசியாக நீங்கள் பே பண்ணுற வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ கவனமாக பார்க்கணும். சொல்யூஷனில் ஃபஸ்ட் லெட் த மார்க்டு ப்ரைஸ் பி rupees X.
மார்க்டு ப்ரைஸ் கொடுக்கல, அதனால நான் அன்னோனை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்டோட ரேட் எவ்வளோனா 20%. நீங்கள் இதை வந்து ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட்னு எழுதலாம், ரெண்டும் ஒன்று தான் சரிங்களா. ஸோ ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் எவ்வளோ 20%. மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோ எக்ஸு. இப்போ டிஸ்கவுண்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம், டிஸ்கவுண்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 20% ஆஃப் மார்க்டு ப்ரைஸா, 20% ஆஃப் மார்க்டு ப்ரைஸ். இது எப்படி எழுதலாம், 20/100 இன்ட்டு மார்க்டு ப்ரைஸ் என்னென்னு எடுத்திருக்கோம் எக்ஸ். இப்போ இதை கேன்சல் பண்ணலாம், 0 0 கேன்சல், 2 1s are 2 5s are. ஸோ இங்கே 1 இருக்கும், கீழே 5 இருக்கும். 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸு டிவைடட் பை 5. ஸோ டிஸ்கவுண்ட் எவ்வளோ கிடைக்குது, x/5. இது டிஸ்கவுண்ட்டு சரிங்களா. இது ருப்பீஸ்னு கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம், ஏன்னா அன்னோன் நம்ம கண்டுபிடிக்க தான் போகிறோம். இப்போ ஃபைனல் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அமௌண்ட் ஹீ பெய்டு. ஃபைனல் அமௌண்ட்டுனா என்னன்னா மார்க்கெடு ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட்டா, மார்க்டு ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணாதான் அமௌண்ட் கிடைக்கும். இங்கே நமக்கு அமௌண்ட்டே கொடுத்துட்டாங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6,600 ருப்பீஸ். 1600 தான் அமௌண்ட்டு. மார்க்டு ப்ரைஸ் என்ன எடுத்திருக்கோம் எக்ஸு, மைனஸ் டிஸ்கவுண்ட் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் x/5. இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன, அதாவது மார்க்டு ப்ரைஸோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ இது எல்சிஎம் எடுக்கணுமா, இது எல்சிஎம் எடுத்தால் தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ நான் இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன், இது இந்த சைடு கொண்டு வரேன், இது இந்த சைடு கொண்டு வரேன். x minus x/5 equal to 1600. இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரெண்டுமே ஒன்று தான். நம்ம ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இங்கே 1 இருக்குது, அப்போ எல்சிஎம் எப்படி எடுப்போம், டிவைடட் பைலேயும் 1 இருக்குது, இன்ட்டு 5 இன்ட்டு 5. இப்போ 5 1s are 5x மைனஸ் எக்ஸு டிவைடட் பை 5 1s are 5, இங்கேயும் 5 ஒரு வாட்டி எழுதிக்கலாம், which is equal to 1600, 1600. நெக்ஸ்ட் லைனில் இதை மைனஸ் பண்ணுங்கள், 5 minus 1 4, 4x/5 is equal to 1600. இப்போ x is equal to 1600. டினாமினேட்டரில் இருக்க 5 நியூமரேட்டர்லையும், நியூமரேட்டரில் இருக்க 4 டினாமினேட்டர்லையும் எடுத்து எழுதிக்கலாம். 4 டேபிளில் 16 4 டைம்ஸ் கேன்சல் ஆகும், அண்ட் இந்த 2 0 அப்படி எழுதிக்கலாம். therefore x is equal to 400 into 5. x is equal to rupees 4 5s are 20, அந்த 2 0 எழுதிக்கலாம். ஸோ மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோ 2000. மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோ இங்க 2000 ருபீஸ். ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கோமா. ஃபஸ்ட்டு 2 சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா இது அப்படியே ரிவர்ஸ் சரிங்களா. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. அடுத்த கொஷின் போகலாமா. நெக்ஸ்ட் கொஷின் 4th one. I purchased a hair dryer for rupees 5400. அப்போ purchased அப்போ amount including 8% of VAT. அங்கே டிஸ்கவுண்ட்டு, இங்கே VAT. டிஸ்கவுண்ட்டுனா மைனஸ், வேட்டுனா ப்ளஸ். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைண்ட் த ப்ரைஸ் பிஃபோர் VAT வாஸ் ஆடட். ஸோ VAT ஆட் பண்ண முன்னாடி என்னோட ஒரிஜினல் மார்க்டு ப்ரைஸ் என்ன, இதுதான் கொஸ்டின். சேம் லாஸ்ட் சம் என்ன பண்ணுமோ அதே தான் செய்ய போகிறோம். அங்கே மைனஸ் பண்ணுவோம், இங்கே ப்ளஸ் பண்ணுவோம், அவ்வளோதான் சரிங்களா. சொல்யூஷனில் லெட் த மார்க்கடு ப்ரைஸ் பி எக்ஸ். மார்க்கடு ப்ரைஸ் என்னன்னு எடுத்துக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, வேட். வேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 8%. 8% வந்து வேட்டு இன்க்ளூட் பண்ணுறாங்க சரிங்களா. அப்போ வேட் பர்சன்டேஜ் இல்லாமல் வேட்டோட வேல்யூ என்ன எப்படி எடுக்கணும்னா 8%னா 8/100 ஆஃப் மார்க்கடு ப்ரைஸ் எம்பி. இது எப்படி எழுதலாம் 8/100 இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இது வேட்டோட வேல்யூ. இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைனல் அமௌண்ட் பே பண்ணது, பர்ச்சேஸ்ட் அமௌண்ட் எவ்வளோனா rupees 5400. rupees 5400 வந்து ஃபைனல் அமௌண்ட் அவங்க பே பண்ணது. இப்போ இதை எப்படி எழுதுவோன்னா மார்க்கெட் ப்ரைஸ் ப்ளஸ்
VAT is equal to 5400. என்னோட மார்க்டு ப்ரைஸோட VAT ஆட் பண்ணால் எனக்கு 5400 கிடைக்கும். கரெக்டா? இப்போ மார்க்டு ப்ரைஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். VAT எவ்வளோ இருந்தது? 8x by 100 which is equal to 5400. இப்போ நெக்ஸ்ட் இதை எல்சிஎம் எடுக்கணுமா? எல்சிஎம் எடுக்கணும்னா டிவைடட் பைல 1 இருக்குன்னு அர்த்தம். இன்டூ 100 மேலேயும் இன்டூ 100 100 into x plus 8x divided by ஒரு 100 இருக்கு which is equal to 5400. இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணலாம். 108x divided by 100 is equal to 5400. இப்போ next line x is equal to 5400 into denominator இருக்க 100 numeratorக்கும் நியூமரேட்டரில் இருக்க 108 டினாமினேட்டருக்கும் கொண்டு வந்துடலாம். இப்போ இதை நான் சால்வ் பண்ணணும். எப்படி ஈஸியாக செய்யலான்னு பாருங்கள். இங்கே 54 இருக்கா? 54 into 2 பண்ணுங்க. 2 4s are 8, 2 5s are 10. இதே ஆன்சர் கிடைக்கிறா? இப்போ 54 டேபிளில் இது டிவைட் பண்ணுங்கள். 54 1 டைம், அப்புறம் இந்த 0 மேலே எழுதிக்கணும். 54 2 டைம்ஸ். இப்போ 2 1 டைம், 250 times 100. 250 times 100. அது தெரியும் எல்லாருக்கும் இல்லையா? So x is equal to 50 into 100. Therefore x is equal to rupees 5000. So VAT add பண்ண முன்னாடி என்னோட மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோ இருந்தது? 5000 rupees. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸி. ஒரு கான்செப்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்க சம்ஸ் எல்லாம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அடுத்த சம் பார்க்கலாமா? Next fifth question பாருங்க. An article was purchased for rupees 1239 including GST of rupees 18%. So article oda final amount rupees 1239 including GST. So GST add பண்ணிருக்காங்க 18%. Find the price of the article before GST was added. இப்போ VAT பண்ணோம் இல்லையா? அதே சம்மு தான். அங்கே வேட்ன்னு கொடுக்குறாங்க, இங்கே ஜிஎஸ்டின்னு கொடுத்துருக்காங்க. சேம் ப்ரொசீஜர், நம்பர்ஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகுது. சால்வ் பண்ணலாமா? சொல்யூஷனில் let the marked price be rupees x. x வந்து மார்க்டு ப்ரைஸாக எடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 18%. ஜிஎஸ்டியோட வேல்யூ 18% கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் இப்போ வந்து ஜிஎஸ்டியோட ரேட்டுன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் ஜிஎஸ்டியோட ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? 18% ஆஃப் மார்க்டு ப்ரைஸா? அப்போ 18%னா 18/100 ஆஃப்னா இன்ட்டு மார்க்டு ப்ரைஸ் என்னன்னு எடுத்துக்கிட்டோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். இது எப்படி எழுதுவோம் நம்ம? 18 into x/100ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைனல் அமௌண்ட், பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட். இப்போ அந்த அமௌண்ட்டுன்னு எழுதிக்கலாம். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி இல்லையா? அமௌண்ட்டோட வேல்யூ என்னது? இப்போ நெக்ஸ்ட் லைனில் எழுதும் போது நான் ஃபஸ்ட்டு மார்க்டு ப்ரைஸும் ஜிஎஸ்டியும் இந்த சைடு எழுதிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ மார்க்டு ப்ரைஸ் என்ன? எக்ஸு ப்ளஸ் ஜிஎஸ்டி எவ்வளோ? 18x/100 is equal to amount எவ்வளோ? 1239. ஃபஸ்ட்டு அப்படி எழுதிட்டு மாற்றணும்ல, அதனால நான் டைரெக்டாகவே எழுதிட்டேன். இப்போ எல்சிஎம் எடுக்கலாம். இன்ட்டு 1 இன்ட்டு 100 இன்ட்டு 100. ஸோ 100 into x plus 18 into x divided by 100 into 1 100. ஸோ 200 இருக்குது, ஒரு வாட்டி வேணால் போதும். 1239. இப்போ 100 plus 18x 118x divided by 100 is equal to 1239. இப்போ எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 1239 டினாமினேட்டரில் இருக்க 100 நியூமரேட்டர்லையும் நியூமரேட்டரில் இருக்க 118 டினாமினேட்டர்லேயும் கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த ரெண்டு வேல்யூ டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணிட்டா நம்ம ஆன்சர் எழுதிடலாம். 1239 divided by 118.
10 டைம் எடுத்துக்கலாம். அப்போ 1180, 9 minus 0 9, 23 minus 18 5, பாயிண்ட் வச்சா ஒரு 0 கிடைக்கும். 5 times 5 8s are 40, balance 4, 5 1s are 5 plus 4 9, 5 1s are 5, minus பண்ணா 0. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா 10.5 ஆன்சர் இருக்கு. ஸோ 10.5 into 100 into 100னா ஒரு டெசிமல் பிளேஸ்க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 0 இருக்கு. therefore x is equal to 1050. அப்போ என்ன பண்ணுவோம்னா 2 0 இருக்கு. அப்போ 10500 எழுதிடுவோம். ஒரு நம்பர் தள்ளி தான் பாயிண்ட் வரணும். ஸோ ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சுட்டு கட் பண்ணாலும் 1050 தான் வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்குமே. ஸோ இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.